ஹாய் கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் சாம் ரேமியோட டேரக்ஷனில் வந்த த கிஃப்ட். இது ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் மூவி. ஆனியை நம்ம ஹீரோயின் ஒரு ஜோசியக்காரியாக இருக்கா. தன்னோட உள்ளுணர்வுகளை வச்சு நிறைய விஷயம் நல்லா ப்ரீட் பண்ண முடியுது. இன்னுமா சமயத்தில் இவங்க ஊர்ந்து ஒரு பொண்ணு காணாம போகிறா. உண்மையாகவே அந்த பொண்ணுக்கு என்னதாச்சு? நம்ம ஹீரோனால அதை பிடி பண்ண முடிஞ்சா இல்லை நம்ம ஹீன் படுறது எல்லாமே ஒரு ஃப்ராட் வேலையா? கடைசியில் இந்த படம் எப்படி ட்விஸ்ட் பண்ண முடிஞ்சு இதை பற்றிலாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் த கிஃப்ட். இது தலைவர் சாம் ரேமியோட மூவி. ட்ராக் மீ டு ஹெல், ஈவில் டெட் மாதிரி தரமான படம் எடுத்தவர். அவர் இன்னொரு தரமான ஹாரர் படம் தான் இந்த கிஃப்ட்டுங்கிற மூவி. படம் செம்ம சஸ்பென்ஸாக வேலை போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ பார்க்குற பெரிய பெரிய ஆக்டர்லாம் இல்லை சப்போர்ட்டிங் நடிச்சிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க தி கிஃப்ட்டுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம இன்னும் ஆனபிள் அமைக்கிறாங்க. ஷார்ட்டாக எல்லாருமே ஆனு கூப்பிடுவாங்க. பார்த்தா நம்ம மீன் கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்காங்க. ஆனால் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. அவர் வேலை பார்க்குற ஃபேக்ட்ரியில் நடந்த ஆக்சிடென்ட்டில் அவர் இறந்து போயிருப்பார். இப்போதைக்கு ஆனி ஒரு சிங்கிள் தான் இருக்கா. இவளுக்கு 3 பசங்க இருக்காங்க. இவ ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு மாதம் மாதம் கொஞ்சம் காசு கிடைக்கும். அதை வச்சும் அது போல் ஜோசியம் தெரியும். இவ கார்ட்ஸை வச்சு சில ஜோசி மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அதை வச்சு தான் இவ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கா. அப்பப்போ சில பேர் வீட்டுக்கு வந்து ஜோசி மாதிரி கேட்பாங்க. இவ்வளோ வடக்கிற கார்ட்ஸை வச்சு குருமா சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டு அவங்களுக்கு காசு தருவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை ஓடிட்டு இருக்கா. பார்த்தா அடுத்த நாள் இவ ஃப்ரெண்டோட பார்க்க வந்துருப்பா. அவள் பேர் வெள்ளரி. பார்த்தா மூஞ்சில் அங்கே காயமாகி அடிபட்ட மாதிரி இருக்கு. கண்ணில் கிளாஸ் பண்ண வச்சிருக்கா. இதை பார்த்து ஹீன் கோவம் வருது. ஏன்னா வெள்ளரிக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான். அவன் டாக்ஸிக்கான ஆள். எப்பவுமே இவ்வளோ கூட அடிச்சுட்டே இருப்பான். இப்போ இந்த மாதிரி அடிங்கிறத பார்த்து ஏண்டி கண்ணுக்கிட்ட அது காயமாக இருக்கே, கண்ணாடியை கழட்டுன்னு சொன்னால் அவளுக்கு கண்ணை கழட்டுவா. பார்த்தா கண்ணில் வீங்கிப்பே அப்படி அடி போட்டிருக்கோம். ஏண்டி இதுக்கும் காரணம் புசன் தானே? இதுக்கடி தேவையில்லாம அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கேன். பேசாமல் அவன்கிட்ட வரடே கேட்டா என்னது அவன்கிட்ட வரதா? ஏண்டி இப்போ அவங்க கூட இருக்கிறப்ப இந்த மடிச்சிட்டு இருக்கா. இன்கேஸ் அவன்கிட்ட வந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், அந்த கோவத்தில் கொண்டே போட்டுருவான். வேறு வழியெல்லாம் பயத்தில் வந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீன் கோவம் வருது. அப்போதைக்கு ஹீனோட பக்கத்து வீட்டுக்கு ஒரு பாட்டி வந்து ஏனி உன் ஸ்கூலில் கூப்பிட்டாங்க, உன் பையன் படிக்கிற ஸ்கூலில் சார் பண்ணலாம்னு சொல்கிறப்ப இவ்வளோ வேகமாக போயிட்டுருப்பா. பார்த்தா ஸ்கூலில் வெயினும் சார் இருப்பார். அவங்க நம்ம மீனை பார்த்து மேடம் உங்கள் பையன் போப்போ கூட நடந்துக்கிறான், பசங்கள்ட்ட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான், எதுக்கும் சைக்கிளிஸ்ட்டை பார்ப்போமா கேட்குறப்ப சார் அதெல்லாம் கிடையாது, மேபி அவங்க அப்பா இருந்த போன சோகத்தில் ஆள் கொஞ்சம் கோவமாக இருப்பான், நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, நான் என் பையனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப இவர் சென்றிருப்பார். கரெக்டாக அப்போதைக்கு இந்த ஆஃபீஸ் ரூமுக்கு ஒரு பொண்ணு வருவா. இந்த பொண்ணு பேர் ஜெசிகா. இவ தான் அந்த சாரோட ஃபியான்ஸே. குடிசையில் நடக்க பண்ணிக்க போகிறாங்க. அவளுக்கு நம்ம நல்லாவே தெரியும் போல். எங்க நீங்கள் தானே நீ ஜோசியெல்லாம் பார்ப்பீங்க கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் 2 பேரும் பாருங்கள், எங்கள் ஜோடி பார்த்து எப்படின்னு கேட்குறப்ப இவ்வளோ பார்த்தே இருப்பா. பார்த்தா அவளுக்கு ஒரு பேட் வைப்ரேஷன் கிடச்சிட்டே இருக்குது. அந்த பொண்ணோட கால் ஃபுல்லாக சகதியான மாதிரியும் கீழே தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்து மறந்து நிற்கிறப்ப அந்த பொண்ணு ஒன்றும் புரியல. எங்க என்னாச்சு ஏதாவது பார்த்தீங்களான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, நீங்களோட ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி எவ்வளோ அங்கெல்லாம் போயிடுவா. அவள் போட்டு கார் விட்டு போயிட்டே இருக்கிறப்ப இவ கால் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். உடனே அங்கேருந்து ஒரு பையனை பார்க்க போவா. இந்த பையன் பேர் பட்டி கோல். இவனு இந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர். சின்ன வயசுலேருந்தே நம்ம இருக்கிற மாதிரி நல்லாவே தெரியும். ஆனால் அந்த பையன் மனதளவு பாதிக்கப்பட்டவன். இவன் ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லி நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் சகஜமாக அந்த பழக்கம் பழகுவா. இப்போ அந்த பையனை பார்த்து டே படி இந்த மாதிரி கார் லாக் ஒழுங்காக இருக்க முடியுது, இது மட்டும் சரி பண்ணி வைக்கிறியா, அண்ட் இப்போதைக்கு எனக்கு காசு இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் இடத்த இல்லாமல் கேட்டால் ஹே நான் காசு கேட்டேனா, சரி காரில் உட்காரு, ஒன்றே வீட்டோட கார் எடுத்துக்கிறேன்னு சொல்லி காரில் விட்டுப்பிட்டே இருப்பான். பார்த்தா நம்ம மீங்கிட்ட ஜாலியாக பேசிட்டு இருப்பான். நான் இப்போலாம் முன்ன மாதிரி இல்லை, நல்லா மாத்திரம் எடுத்துக்கிறேன், ஜாலியாக இருக்குன்னு சொல்லி சிரிச்சு பேச்சு போயிட்டு இருப்பானா. சடனாக அந்த பையனுக்கு ஒரு மென்டல் டிஸ்டர்ப் ஆயிரும். அவன் மாதிரி தலையை கீழே போட்டு கத்திட்டு இருப்பான். நான் மீங்க அதை பார்த்து ஒன்றும் புரியாமல் இருக்கு. டே படி என்னாச்சு ஏதோ ப்ராப்ளம்னு கேட்டால் அவனுக்கு கத்திட்டு இருப்பான். சடனாக மீனை பார்த்து என் கண்ணுக்கு தெரியுது, எங்கள் அப்பா அங்கே இருக்காரு, ப்ளூ கலர் டைமண்ட் தெரியுது, அது எதுக்கு இங்கே இருக்குது, ஏன் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்டாக ஏற்றுப்பானா. இதை பார்த்து ஹீனிக்கு புரியாமல் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அவனே நார்மலாகி சாரி என்னை மன்னிச்சிரு, எனக்கே தெரியாமல் மண்டைக்குள்ளே எது வருஷம் ஓடிட்டே இருக்குது, ஆனால் ஓனா ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது மன்னிச்சிருன்னு சொல்லி அவங்க தொலைச்சிட்டு இருப்பானா. பார்த்தா அவனோட கச்சிஃபு ரொம்ப அழுக்கா இருக்குது. டே படி இது ரொம்ப கேவலமாக இருக்குடா, இதை வச்சுக்கோன்னு சொல்லி அவனோட கச்சிஃப் தருவா. இவனோ யூஸ் பண்ணிட்டு ஹீரோ நான் வீட்டில் இறக்கி விட்ருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ படுத்துக்கலான்னு இருப்பா. பார்த்தா பசங்க அவங்க அப்போட ஆல்பம் ஃபோட்டோவில் இருக்கும்ல அதை பார்த்துட்டு படுத்துங்க இருப்பாங்களா. இதை பார்த்து நம்ம ரொம்ப அர்த்தமாக இருக்குது. பசங்க அப்புறம் மிஸ் பண்ணுறாங்க, நம்ம தான் அவன் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி இவ்வளோ படுத்துங்கிடுவா. பார்த்தா அடுத்த நாள் காலையில் இவ வீட்டுக்கு வேறு தட்டுற மாதிரி இருக்கும். திறந்து பார்த்தா ஒரு ஆள் வெளியே நிற்பான். அந்த ஆளை பார்த்து இவனுக்கு பயமாக இருக்குது. ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்த, இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு என் முன்னாடி பார்த்து அவன்கிட்ட பேசி ஆகணும், கதை திறன்னு சொல்கிறப்ப இவ்வளோ பயந்து கதை திறப்பா. யாருன்னு பார்த்தா நம்ம தலைவர் ஜான்விக்கு. இந்த படத்தை அவர் பேர் டோனி. இவர் தான் அந்த வெள்ளரியோட புருஷன். நேற்று கூட ஃப்ரெண்டை ஒருத்தி வந்து அவள் டாக்ஸிக்கான புதுசு பற்றி பேசியிருப்பாள். அது வேறு யாரும் கிடையாது, இந்த டோனி தான். அவனுக்கு நம்ம மீனை பார்த்து கோவம் தான் இருக்கும். சொல்லப்போனால் நம்ம ஹீரோனை ஒரு சூனிகரமாக தான் பார்ப்பேன். இங்கே பாரு தேவையில்லாமல் ஃபேமிலி மாட்டுக்கு வராத, எனக்கே முன்னாடிக்கு 1000% இருக்கும், அதெல்லாம் தேவையில்லாம தலையிடாத, தலை இட்டினா குடும்பத்தோடு வச்சுருவேன், மரியாதை இருன்னு சொல்லிட்டு பசங்களை பார்த்து மாட்டிட்டு இருப்பானா. இதை பார்த்துல கோவம் வருது. டேய் மரியாதை இங்கேருந்து போடா, இல்லை ஒரு மாதிரி போலீஸ்க்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவனை வந்து அடிச்சு வச்சுருவா. பார்த்தா போன கொஞ்ச நேரத்துலேயே அவள் ஃப்ரெண்ட் அங்கே வருவா. அவளுக்கு நம்ம மீனை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி என்னை மன்னிச்சிரு, காலையிலுமே புதுசாக கத்திட்டு இருந்தாருமே, அவருக்கு நான் சாரி வைக்கிறேன்னு சொல்கிறப்ப நீ
என்ன பண்ணுறது, அவன் வந்து கத்தில் கத்திட்டு போட்டுன்னு சொல்கிறப்ப கடை திரும்ப வந்துடுறான். வெள்ளாரி இங்கே இருக்கிறத பார்த்து அவனுக்கு கொலாண்டாயிருது. ஏண்டி உங்களோட எத்தனை வருஷம் இருக்கேன், இந்த மாதிரி சுனிக்கிற வீட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மரியாதை இங்கேருந்து வாடின்னு சொல்லிட்டு ஹீன் முன்னாடியே அவன் மறுபடியும் போட்டு அடி நடிப்பான். பார்த்தா அங்கே சேர்லாம் உடச்சி போட்டு வெள்ளாரி அங்கேருந்து கூட்டி போவான். இதை பார்த்து ஹீனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வீடு போய் துணி காய போட்டிருப்பா. அந்த துணியில் எடுக்கலாம்னு போகிறப்ப அவங்க வயசான பாட்டுருவாங்க. கையில் ஆப்பிள் கொண்டு வந்து என்ன நீ என்னையே பார்த்துட்டு இருக்க, இந்த இந்த ஆப்பிள் வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்க யாருன்னா நம்ம ஹீரோட பாட்டி. அவங்க யாருன்னு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அப்பப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒரு கணவன் ரெண்டு போவாங்க. நம்ம மீனை பார்த்து இங்கே பாரு ஆனி, எப்பவுமே நீ ஒன்று நம்பு, உள்ளுணர்வுகள் கண்டிப்பாக நடக்கும். சரி மழை பெய்கிற மாதிரி இருக்குது, நீ வீட்டுக்குள்ளே போன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மறைஞ்சு போயிடுவாங்க. பார்த்து அந்த பாட்டி சொன்ன மாதிரியே மேலே கருப்பாயிட்டு இருக்கு. இவ்வளோ சேர்னு அவள் வீட்டுக்கு போயிடுவா. பார்த்தா அவங்க ஊரில் ஒரு பார்ட்டி நடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சார் இருக்கார்ல, அது காரணமாக போகுது. அதுக்காக அந்த பார்ட்டி வைக்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து பாட்டி போயிருப்பா. அந்த வெயின்கிற சார் கூட ஜாலியாக பேசிட்டு இருக்கா. திரு அங்கே வந்து டாய்லெட்டுக்கு போகிறப்ப பக்கத்தில் பார்த்தா ரூம் இருக்குது. அந்த ரூமில் 2 பேரும் உணர்ந்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஜெசிகாங்கிற பொண்ணும் அந்த ஊரில் லாயர் இருப்பான். 2 பேரும் கசதா பண்ணிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து ஹீனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜெசிகா தான் டீச்சர் கல்யாணம் பண்ணி போகிறா. பட் அதுக்குள்ளே இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு தெரிஞ்சோடனே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த வெயின்கிற சார் ரொம்ப நல்ல மனுஷன், அவள் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். சோமங்க அந்த வெளியே வரப்ப பார்த்து வெளியே தான் அந்த வெயின் இருப்பார். இவ்வளோ மெதுவாக போய் அந்த வெயிட்டை பேசலாம் பாப்பா. பட் இவளுக்கு சொல்ல மனசே இல்லை. அதனால் எதுவுமே பேசாமல் ரொம்ப மெதியாக இருப்பா. ஆனால் அந்த வெயின் சும்மா இல்லாமல் ஆனி எனக்கு கேட்க தப்பாக எழுதுறீங்க, உங்களுக்கு ஏதோ பவர் இருக்கிறதா அவரும் சொல்லிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உண்மையா, எனக்கால நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறப்ப இல்லை சார் அது பவர்லாம் கிடையாது. ஆனால் எனக்குன்னு சில டைம் ஒரு இன்ஸ்டிங் இருக்கும், அந்த இன்ஸ்டிங் ஃபாலோ பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். அதான் மக்கள் பவர்னு புரிஞ்சுட்டாங்க. மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறப்ப ஓ உங்களுக்கு உள்ளுணர்வு இருக்குமா, அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் சில வருஷம் நடந்து போயிட்டார்ல, அவர் சாருக்கு முன்னாடி எதாவது தோணுச்சா, அவர் தான் சொன்னாரான்னு கேட்குறப்ப இது பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த கஷ்டத்தை காமிக்காமல் ஆமாம் அவர் கடைசியாக அன்றைக்கி வேலைக்கு போனப்போ அவர் அங்கேருந்து போட தோண்டிட்டு இருந்துச்சு. நானும் அவருக்கு சொன்னேன், ஆனால் கேட்காம அவர் கம்பெனிக்கு போனார். அன்றைக்கி வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்து போயிட்டார். எனக்கு அது தோணுச்சுன்னு சொல்கிறப்ப இதுக்கிட்ட அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. கரெக்டாக அப்போதைக்கு ஜெசிகா அங்கே வந்துடுவா. ஜெசிகா பார்த்து நான் மீக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி எதுவுமே பேசாமல் அவள் பாட்டு பாடிட்டு கிளம்பி போயிடுவா. பார்த்தா பசங்களை பக்கத்துல ஒரு பாடி இருக்காங்களே, அந்த பாடிட்டு தான் கொடுத்துருப்பா. பசங்க கூட வீட்டுக்கு வரப்ப வீடு பார்த்து ஆடு ஓப்பனில் இருக்குது. இதை பார்த்து ஈனு பயமாக வருது. பசங்களா நீங்கள் எங்கே இருங்க, அவன் மட்டும் உள்ளே போகிறேன்னு சொல்லி பேஸ்பால் பேட் இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு மெதுவும் உள்ளே போவா. பார்த்தா யாரோ ஒருத்தர் ஜன்னலில் ஓடி போகிற மாதிரி தெரியுது. அவள் ரூமில் இருக்கிற பெட்டில் வேறு காட்டு சாலையே சாத்தனை இருக்கும். காலை கூட டோனி வீட்டுக்கு வந்தப்போ சுனிகரை வச்சிருப்பாள், அதே மாதிரி அந்த வேர்ட்ஸ் இருக்குது. சாப்பிட்னா கண்டிப்பாக அண்டு போடுறது டோனியாக இருப்பானோ, அவன் வந்து வீட்டுக்கு கொண்டு போயிருக்கான்னு சொல்லி சமயம் பயமாயிருவா. உடனே அடுத்த நாள் போலீஸை பார்த்து சார் நேற்று யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கான், அது கண்டிப்பாக டோனியாக தான் இருப்பான், நீ உன்னை பார்த்து பேசுங்கன்னு சொல்கிறப்ப இங்கே பாருமா ப்ரூஃப் எல்லாம் ஒரு ஆளை பார்த்து பேச முடியாது, அடுத்தோட எதாவது பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு போலீஸ் கணக்காக வந்து கிளம்பிடுவார். இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். பார்த்தா அப்போது ஹீரோட வீட்டுக்கு அந்த பட்டி வருவான். அவள் லைட்டாக மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால் ஹீரோனை பார்த்து ஏ ஆனி எனக்கா நீ தான் பண்ணுவியா, ப்ளீஸ் என் மைண்ட் தான் பேசி ஆகணும், உங்கள்கிட்ட பேசலாம்னு கேட்டால் இவனுக்கு உட்கார வைப்பா. ஆக்சுவலாக இவனுக்கு சின்ன வயசில் சம்பவம் நடந்திருக்கு, அதனால் ரொம்ப பாதிக்கப்படுது ஆனந்த மாதிரி இருக்கான். சரி சொல்லு நான் நினச்சிப்பாரு, உனக்கு சின்ன வயசில் என்ன ஆச்சு சொல்லு கேட்குறப்ப அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறான். அவன் எப்போல்லாம் பாஷை பற்றி நினச்சாலும் அவங்க அப்பாவும் ப்ளூ கலர் டைமண்ட் வருது. அதை பார்த்து டென்ஷன் ஆகிறப்ப அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாரி அணி நான் உன்னை பார்க்க வந்துடக்கூடாது, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு படி எல்லா விஷயத்துக்கும் தீர்வு இருக்குது, பிரச்சனை பார்த்து ஓட்டிட்டு வந்தோம்னா கடைசிக்கு ஓட்டே தான் இருக்கணும், என்கிட்ட மனசு விட்டு பேசுன்னு சொல்கிறப்ப சரி இப்போதைக்கு வேணாம் நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லி படி வந்து கிளம்பி போயிடுவான். இவள் சேர்னு பசங்க சாப்பாடு ஆக்கிட்டு இருப்பா. அப்போ யார் ஒருத்தர் அவருக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரின்னு ஃபோன் எடுத்து பேசினா எவனத்தை மாட்டிகிட்டு இருப்பான். இங்கே பாரு அடுத்த வாட்டில் போலீஸில் போல வச்சுக்காத, இன்னொரு வாட்டி போலீஸுக்கு தான் ஃபோன் பண்ணி இருந்துச்சுன்னா கத்தி எடுத்து ஒரு பசங்க வயிற்றில் குத்திடுவேன், வயிற்று கிழிச்சு குடலை வெளியெடுப்பேன், மரியாதைன்னு சொல்கிறப்ப இது பார்த்து பயமாயிருச்சு. முழுசு கேட்காம ஃபோன் கட் பண்ணிடுவா. சரினா அவளும் நிம்மதியாக படுத்துக்கலாம் பாப்பா. அப்போ நைட் நேரம் அவன் முன்னாடி யார் நிற்கிற மாதிரி தெரியுது, அவள் கழுத்து பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்குமா. இது பார்த்து ஹீன் பயந்து போயிடுவா. அவளுக்கு பக்கத்தில் ஏதோ பேஸ்பால் போய்ட்டு இருக்கோம், அதை எடுத்து அடிக்கலாம் பார்க்குறப்ப சடனாக தான் காண போயிடுவான். நான் மீனுக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் இப்போ என்னாச்சு, உண்மையாக ஒரு ஆள் வந்தானா இல்லை நம்ம கற்பனையா, இந்த மாதிரி எதுவுமே புரியாமல் நம்ம படுத்துங்கிடுவா. கட் பண்ண அடுத்தலாம் காலாயிரும். நம்ம ஈரோன காலையில் எழுந்திரிச்சு பசங்களுக்காக சாப்பிட பண்ணிகிட்டு இருப்பா. அப்போ தான் வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர் பார்ப்பா. பார்த்தா நேற்று நைட்டு அந்த ஜெசிகா பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு காணாமல் போய்ட்டு நியூஸில் போட்டிருக்குமா. இதை பார்த்து ஹீனிக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. கரெக்டாக அப்போது ஹீனோட பையனை வெளியே நின்றுருப்பான். அவள் கடந்த டோனி வந்து அந்த பொண்ணு கொடுத்துட்டு இருப்பான். டே உங்கள் அம்மா உள்ளே இருக்கா, என் பொண்ணு வீட்டுக்கு வந்தாளா அப்படி நிற்க சந்தனம் வச்சுக்கேன், அவ்வளோதான் அவனை அடிச்சு கொண்டுருவேன். மறுபடியும் இங்கேருந்து போட மாட்டிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக போய் பட்டி அங்கே வருவான். பட்டிக்கு டோனி பிடிக்காது. டோனி இந்த பொண்ணு நம்மளுக்கு பார்த்து டே உனக்கு என்னோட வேலை, மறுபடியும் இங்கேருந்து போடான்னு சொன்னால் என்னை பைத்தியக்கார பையில உன்னை தான் ஊரில் கேணும் மதிக்கிறதே இல்லையே, மறுபடியும் போய் வாழைய போகிறேன்னு சொல்கிறப்ப பட்டி கோந்து வருது. ஒரு இரும்பு ஸ்பான் எடுத்து கால் கண்ணில் உடச்சு விட்ருவான். இதை பார்த்து கடுப்பான டோனி வாயில் கண்ண வைப்பான். ஆனால் பட்டிக்கு பயம் கிடையாது. என்ன சுடுவியா முடிஞ்சா சுடுறான்னு சொல்கிறப்ப ஆக்சுவலி டோனி ஒரு பயந்தாங்கோலி. அவனோட வீரப்பா கத்திட்டு இருப்பான். பட் எதுவும் பண்ண மாட்டான்.
டே மச்சான் வந்துடான்னு சொல்லிட்டு கார்டன் கிளம்பிடுவான். ஸோ பட்டி தான் ஹீரோட பையனை காப்பாற்றிருப்பான். கட் பண்ணால் எனக்கு நைட் ஆயிரும். ஜெசிகோட அப்பா நம்ம மீன் பார்க்க வந்துருப்பாரு. பார்த்தா அந்த பொண்ணு காணாமல் போய் ஒரு நாள் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த பொண்ணு எங்கே கூட தெரில. போலீஸை வச்சுமே இந்த ஊரில் தேடி பார்த்தாங்க. பட் எங்கேயும் ஜெசிகா கிடைக்கல. அதனால அந்த அப்பா நம்ம மீன் பார்க்க வந்துருப்பாரு. ஆனால் போலீஸ்காருக்கு பிடிக்காது. சார் இந்த காலத்துலேயும் மாயம் தான் நம்பிட்டு இருக்கீங்களா இல்லை வேஸ்ட்னு சொல்கிறப்ப, இல்லை சார் நம்பிக்கை இருக்குது ஆனி, நான் உடனே நம்பி தான் வந்திருக்கேன். உன்னால என் பொண்ணு பார்க்க முடியுதா? என் பொண்ணு எங்கே இருக்கான்னு கேட்குறப்ப இவ்வளோ வச்சு பார்ப்பா. அவள்கிட்ட ஒரு கார்டு வச்சு கெஸ் பண்ணிட்டு இருப்பா. பார்த்தா அந்த கார்டுலேருந்து 3 கார்டு வருது. 3மே ஒரு அலை அப்படி இருக்கும். அதாவது தண்ணி ரிசல்ட் பண்ண மாதிரி வந்துட்டு இருக்கா. ஸோ அப்போ உங்கள் பொண்ணு இருக்கிறது ஒரு தண்ணி மாதிரி ஏரியா. இருங்க நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தே இருக்கா. உங்கள் பொண்ணு இருக்கிற இடம் கொஞ்சம் தெரிய வருது. அந்த இடம் பார்க்கறதுக்கு வெயில் இருக்கும். பக்கத்தில் தூண்கள்லாம் இருக்குது. இதை தெரியுதுன்னு சொல்கிறப்ப பக்கத்தில் போய் காய்ச்சிட்டே இருப்பார். ஏமா இந்த ஊரில் வேலி வச்சு தூண் வச்சு எவ்வளோ பில்டிங் இருக்குது, அதில் எங்கே இருப்பான்னு கேட்டால் நம்மளுக்கு எஸ்ஐ பண்ண முடியல சார். என்னால் இப்போது யோசிக்க முடியல. நான் இன்கேஸ் பார்த்தா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அப்பா வந்து அனுப்பி வச்சிருவா. நைட்டெல்லாம் அந்த பொண்ணை பற்றி வச்சுட்டு இருப்பா. அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு. அது பார்த்தா ஒரு காட்டு பொதியாட்டம் இருக்கும். ஃபுல்லாக வேலையில் சுத்தப்பட்டு ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது. அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அது ரத்தத்தால் நிரப்பப்பட்ட ஒரு சங்கிலி இருக்குது. இதெல்லாம் பார்த்து இருக்கிறப்ப நம்ம கலந்து முடிச்சிருவா. இதெல்லாம் அவளுக்கு வந்து ஒரு விஷுவல் தான். அந்த ஜெசிகா எங்கே இருக்கான்னு சொல்லி இவளுக்கு சொல்லிட்டே இருக்குது. கரெக்டாக அப்போதைக்கு அவள் வீட்டுக்குள்ளேயே நாய் குலைச்சிட்டே இருக்கும். சரி நாய்க்கு பால் வச்சுட்டு இருக்கிறப்ப அவள் கையில் மழை தூர மாதிரி இருக்குது. சொட்டு சொட்டாக மேலே தண்ணியாக விழுந்துட்டு இருக்கும். என்னடா சொல்லி மேலே பார்த்தா திரும்ப விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கு. பார்த்தா ஒரு 6 மாதிரி இருக்குது. அதில் அந்த ஜெசிகா பொண்ணு இருக்கா. அவள் பார்த்தா ஆடி இறந்த பொண்ணு தெரியுது. அவர் கண்ணை மட்டும் திறந்து காமிக்கிறப்ப நம்மளை வந்து பயந்து போயிடுவா. உடனே வேகமாக அங்கேருந்து காலில் போய் போலீஸை பார்ப்பா. சார் எனக்கு நேற்று நைட்டு தான் ஜெசிகா இருக்கிற ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. ஜெசிகா இப்போதைக்கு உருடு இல்லை, அவள் இறந்துட்டா. அவள் போனோம் ஒரு ஆற்றுல இருக்குது. அது பார்க்க ஒரு தோட்டம் மாதிரியும் ஒரு குளமாக இருந்துச்சு. அந்த மாதிரி எங்கே கேட்குறப்ப இவர் யோசிச்சு பார்ப்பாரு. பார்த்தா அந்த ஊர்லேயே 2 இடம் தான் அப்படி இருக்குது. ஒருத்தர் பேர் ஃபின்லர். அவர் காணா போன பொண்ணுக்கு ஒரு சொந்தக்கார மாதிரி தான். கண்டிப்பாக ஒரு பண்ணிக்க வாய்ப்பு இல்லை. 2வது டோனி கிட்ட தான் அந்த மாதிரி இடம் இருக்குது. அவனா பண்ணியிருப்பான்னு கேட்டால் இதுக்கிட்ட அழுகி வச்சிருமா இருக்குது. என்னது டோனியா? சார் கண்டிப்பாக அவனால பண்ணியிருப்பான். நம்ம அங்கே போய் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறப்ப போலீஸ் அவ்வளோ தெரில. என்ன எதுவுமே கிடைக்காம இருக்கிறதுக்கு சும்மா போய் பார்க்கலாம்ல. சரி செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அந்த இடத்துக்கு போவாங்க. பார்த்தா அப்போதைக்கு டோனி அங்கே இருக்க மாட்டான், வெளில அங்கே இருப்பா. அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி ஃபுல்லாக தேடி பார்ப்பாங்க. காணாமல் போன அந்த பொண்ணோட அப்பா காணாமணிக்கு ஒரு சார் இருக்கார்ல, எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க. ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா ஜெசிகா இருக்க மாதிரி தெரில. அங்கங்கே சைக்கிள் மாதிரி இரும்போல தான் இருக்குது. இதை பார்த்து அவளே கடுப்பாக தான் இருக்குது. கரெக்டாக அப்போதைக்கு டோனி வந்துடுறான். வந்தே சம கோத்தில், சார் இது என் ப்ராப்பர்ட்டி, என் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுவீங்க கேட்டால், சார் இது ஜஸ்ட் ஒரு நார்மல் செக்அப் தான், ஒய்ஃபோட பர்மிஷன் ஆகிட்டோம், மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறப்ப டோனி நம்ம மீனை பார்ப்பான். இவனுக்கு நம்ம மீனுக்கு ஆகாத சார், இந்த சூனிக்காரி எல்லாத்துக்கும் காரணம், இவன் என் மேலே பழி வாங்க பார்க்குறா, இவ தான் காரணம் சொல்லி நம்ம வயிற்றுல குத்துவானா. இதை பார்த்து டீச்சர் கடுப்பாயிருது. பொண்ணு மேலே கைப்பைன்னு சொல்லி டோனி பிடிச்சிட்டு இருப்பான். கடுப்பான பிடிச்சி கண்ணு எடுத்து இங்கே பாரு டோனி, மரியாதை நம்ம செக் பண்ணி போயிட்டே இருப்போம், அமைதியான்னு சொல்கிறப்ப அவன் அமைதியாக இருப்பான். கரெக்டாக ஒரு போலீஸ் கூப்பிட்றப்ப எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா ஆற்றுக்குள்ளேருந்து ஜெசிகோட பணம் கிடைக்கும். எக்ஸாக்டாக நான் மீனோட விஷயம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருப்பா. ஒரு கண் மூடிப்பே ஒரு கண்ணு திறந்துருக்கும். சங்கிலியால் ஒரு இரும்பில் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பா. இதை பார்த்து அந்த பொருளை அப்போல தாங்க முடியல. ஆற்றுக்குள்ள விழுந்து பார்க்கலாம் போகிறப்ப, சார் நீங்கள் அதை பார்க்கக்கூடாது, வாங்கன்னு சொல்லி ஜெசிகோட பணத்தை எடுத்துருவாங்க. பார்த்தா அடுத்த நாள் இதை பெருநிசா போயிட்டுருக்கோம். பார்த்தா நம்ம ஈரனை அந்த ஊருக்கு ஒரு லாயர் கொடுத்துருப்பாரு. இவ்வளோ சேர்ந்து லாயரை பார்க்க போயிருப்பா. யாருன்னு பார்த்தா அன்றைக்கி அந்த பாட்டியில் அந்த சீக்கிரம் பொண்ணு இருக்கால, ஒரு லாயர் கூட கஷ்டமாக பண்ணியிருப்பா. அந்த லாயர் தான் மீனை விட்டுருப்பாரு. அந்த லாயரை பார்த்து கடுப்பாக தான் இருக்கும், விடுதே கேட்க மாட்டா. அவர் நம்ம மீனை பார்த்து, மேடம் இப்போதைக்கு ஜெசிகோட பணம் அடைச்சனால கோர்ட்டில் கேஸ் நடக்கும், அது கண்டிப்பாக உங்களுக்கு விடுவாங்க. ஆனால் உங்களுக்கு டோனிக்கும் ஒரு முன்பகம் இருந்திருக்கு, மேபி இதனால கூட நீங்கள் நோட்டி மாட்டி விட்டுருக்காம்ல, சரி சொல்லுங்கள் உங்களோட இந்த விஷயம் வந்துச்சு கேட்டால், சார் எனக்கு அடிக்கடி தோணும், அது நார்மலாக தான் வந்துச்சு, எனக்கும் டோனிக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், அவன் பசங்களை மறட்டினா கொலை செய்யணும்னு சொன்னால் அதுக்காக நான் திட்டினேன். ஆனால் அதுக்குன்னு இந்த கொலை கேஸ்லாம் அவனை வேணுக்குன்னு மாட்டி நினைக்கல, இது ஏதாச்சும் நடந்தது, எனக்கு வந்து நான் போலீஸ் சொன்னேன், போலீஸ் செக் பண்ணி பார்த்தாங்க, இதை உண்மைன்னு சொல்கிறப்ப, சரி மேடம் இதை நீங்கள் கோர்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த லாயர் விட்டுருவார். பார்த்தா அடுத்த நாள் கோர்ட்டில் ஹியரிங் ஆரம்பிக்குது. அந்த ஊரில் பார்த்த பாரில் ஒரு நபர் ஆள வைப்பார். இவர் தான் கடைசியாக ஜெசிகா ஊரோட பார்த்தவர். அவரை கூப்பிட்டு, சார் இதை நீ பார்த்த பொண்ணா, இந்த பொண்ணாடிக்கு நீங்கள் டோனியோட பார்த்துலாம் கேட்டால், ஆமாம் சார் நான் வேலை பார்த்த பாரில் தான் இந்த பொண்ணு டோனி வந்தாங்க, பார்த்தா வெளியே போய் டோனி இந்த பொண்ணு அடித்தான், சப்பு நடிச்சு அந்த பொண்ணு ஒரு பற்றி கூட்டி போனால், அதான் கடைசி அந்த பொண்ணு பார்த்தது. பார்த்தா அடுத்த நாள் அந்த பொண்ணு இறந்த படத்தை கேள்விப்பட்டேன், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறப்ப கோர்ட்டை ஏற்றுக்குது. அடுத்து பார்த்தா போலீஸ் விடுவாங்க. சார் நீங்கள் டோனோட வீடு செக் பண்ணி பார்த்துருக்கீங்க, கரெக்டாக அங்கே தான் பொண்ணக்குன்னு விஷயம் உங்களோட தெரிய வந்துச்சு, எப்படி செக் பண்ணிங்க கேட்டால், சார் இதெல்லாம் ஒரு ஃபேண்டசி மாதிரி தான் இருக்குது, இந்த ஆணிங்கிற பொண்ணு தான் அவளுக்கு ஒரு கனமாக வச்சுன்னு சொன்னால் அதை வச்சு தான் நாங்கள் இடத்துக்கு போனோம், மற்றபடி வருதுன்னு சொல்கிறப்ப கோர்ட்டில் கலைச்சிட்டு இருப்பாங்க. என்னது கனவு வச்சு போனீங்களா, இல்லை ஸ்டூப்பிடாக இருக்குன்னு சொல்லி நம்ம கலைச்சிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்துட்டு குழந்தை வருது. செம்ம போய் பாதிலேயே அந்த கோர்ட்டு போதா இருப்பா. கரெக்டாக அப்போதைக்கு படி வந்துருப்பான். நம்ம மீனை பார்த்து, ஆனி உங்கள்கிட்ட தனியாக பேசணும், சின்ன வயசில் ஒரு பிரச்சனை நினச்சில்ல, அது ஞாபகம் வந்துருச்சு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு படி இப்போ
பேச முடியாது, வேணா வீடு தனியாவா அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி பட்டி கட்டுக்காம வந்து கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து லைட்டோட வருத்தமாக இருக்கும். இவ்வளோ வீட்டுக்கு வந்து நைட்டை பசங்க பார்த்துட்டு இருப்பாளா. அப்போ பட்டியோட அம்மா ஓடி வந்து ஆனி சீக்கிரம் வாமா, பட்டிக்கு பைத்தியம் முடிச்சு ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்டை கட்டி போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கான், வந்து நீ தான் பார்க்கணும்னு சொல்கிறப்ப இவ்வளோ வேகம் ஓடி போய் பார்க்குறா. பார்த்தா பட்டி எங்கள் அப்போ சேரில் கட்டி போட்டு பெல்ட்டாலேயே போட்டு அடி நடிப்பான். அவருக்கு ரத்தம் ஊற்றிட்டு இருக்கோம். டே பட்டி உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு உங்கள் அப்பா அடிக்கிறேன்னு கேட்டால் அவனை மீன்மலை கோவத்தில் இருப்பான். நான் அந்த காலைல கூட பேச வந்தல, ஏன் பேசாமல் போனேன், எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம் சொல்கிறப்ப சரி விட்றா என்ன மன்னிச்சிரு, இப்போ என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறப்ப அவன் சொல்ல ஆரம்பிப்பான். பார்த்தா இவங்க அப்பா சின்ன வயசுல இவனே தப்பாக நடந்திருக்காரு, இந்த பொண்ணு செக்ஸுவலி அதோட அபியூஸ் பண்ணியிருக்காரு, இதனால தான் மனதில் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி ஆயிருந்திருக்கான். அவரோட உடம்புல டைமண்ட் ஷேப்பில் டாட்டூ இருக்கும், அதை பார்த்து தான் இவன் மைண்ட் ஓடிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் கேட்டு நான் மீன் காய்ச்சலமா இருக்கு. சரி பட்டி இது பேசி முடிவெடுக்கலாம், கொஞ்சம் அமைதியாக இருந்தோன்னா அவன் கேட்க மாட்டான். இல்லை என் அப்பா விரோட இருக்கக்கூடாது, இவனுக்கு கொண்டே திருன்னு சொல்லி ஆடி பற்ற ஊற்றிட்டான் போல, லைட் எடுத்து அவங்க அப்பா எரிக்கலாம் பார்ப்பான். நான் மீன் தட்டி விட்றப்ப அதை பார்த்து கீழே விழுந்துருது. கரெக்டாக அவங்க அப்பா எரிகிறப்ப நல்ல வேலை பாதியில் காப்பாற்றிடுவாங்க. அந்த அப்பா உடம்புல எரிஞ்சு போய் அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. போலீஸ் வந்து பட்டி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதை பார்த்து ஹீரோ ரொம்ப அர்த்தமாக இருக்கும். பார்த்தா அடுத்த நாள் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு சாட்சிக்கு நம்ம மீன் கொடுவாங்க. டோனலாக நம்ம மீனை பார்த்து மேடம் நீங்கள் தான் ஃபஸ்ட் வருஷம் போன எங்கே கண்டுச்சிங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கனவு சொல்கிறாங்களே அதில் உண்மையா, உங்களுக்கு தான் பவர் கான் கேட்டால் பவரானு தெரியல சார், பட் எனக்கு ஒரு கனவு வரும், அந்த கனவு உண்மையாக நடக்குன்னு சொல்கிறப்ப ஓ அப்படியா சரி எப்படின்னு கை வச்சுக்கிறேன், என் கையில் ஒரு நம்பர் இருக்குது முடிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப இல்லை சார் என் பவர் அந்த மாதிரி இருக்காது, என் கிட்ட கார்டில் இருக்குது அதை வச்சு சொல்ல முடியும்னு சொல்கிறப்ப மேடம் நடிக்காதீங்க, காசு வேணா ஓப்பனாக கேளுங்க இந்த வச்சுக்கோன்னு சொல்லி காசு எடுத்து காட்டுவானா. இதை பார்த்து நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இவ்வளோ எவ்வளோ பேசி பார்த்தா கூட அவர் ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பேன். மேடம் உங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்குல்ல, உங்கள் புதுசை செத்தப்ப உங்களுக்கு கெஸ் பண்ண முடியலையா, கெஸ் பண்ணி தான் ஈஸியாக காப்பாற்றிருக்கலாமே, அப்போ எல்லாம் ஃப்ராட் வேல, புதுசாக காப்பாற்ற முடியல, இல்லை அடுத்தவங்க கணக்கு வந்தாலாம், இல்லை ஃப்ராடான திட்டுறப்ப இது பார்த்து கோந்த வருது, எதையும் பேசாமல் அங்கே எழுந்து போயிடுவா. அடுத்து டோனி கூடுவாங்க. ஜெசிகோட எழுந்து போய் சார் நீங்கள் தான் கடைசி ஜெசிகோட வந்திருக்கீங்க, அந்த பாரோட உங்களை பார்த்துருக்காரு, சொல்லுங்கள் நீங்கள் தான் கடைசி ஜெசிகோட இருந்தீங்களான்னு கேட்டால் ஆமாம் சார் நான் கூட தான் இருந்தேன், சொல்லப்போனால் எனக்கு அவளுக்கும் யாருக்கு தெரியாமல் சீக்கிரம் ரஃபாக இருந்துச்சு, அடிக்கடி 2 பேர் பார்த்து பேசுவோம், அந்த மாதிரி அன்றைக்கி அந்த பாரில் பார்த்தோம், மற்றபடி வேறு எதுவும் நடக்குதுன்னு சொல்கிறப்ப எனது வேறு நடக்கலையா, ஆனால் அந்த பார்க்காரர் நீங்கள் அடிச்சதாக சொல்கிறாரு, நீங்கள் ஜெசிகா அடிச்சுன்னு கேட்டால் ஆமாம் சார் சின்னதாக ஒரு கோவம் வந்துச்சு அதுக்காக அடித்தேன், ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதா இருந்தேன், ஆனால் அந்த பொண்ணு சரியாயிருச்சு, இங்கேயே ட்ராப் பண்ணு சொல்லி பாதி இறங்கிட்டா, நானும் சரி இறக்கி விட்டு வீட்டுக்கு போயிட்டேன், மற்றபடி நான் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறப்ப அதில் 1000 ரூபா தெரில. தொடர்ந்து ஜான்ட்டு கீழே விட்டுட்டு இருப்பாரு. ஆமாம் ஜான் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கு பழக்கப்படி உங்கள் ஒய்ஃப் கிட்டேயுமே நீங்கள் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிக்கலாமே, அவளை அடிக்கிறது துன்புறுத்தலாம் பண்ணிக்கலாமே, உண்மையாக கேட்டால் இது பார்த்து கோவம் வருது, அவன் வந்து ஆடி மனகோட பிடிச்சோன்னு வச்சு கடுப்பாகி கோர்ட்டில் கத்த ஆரம்பிப்பான். லாயர் அடிக்கலாம் பார்க்குறப்ப போலீஸ் பிடிச்சிடுவாங்க, கண்டிப்பாக வந்து கொலை பண்ணாலும் பண்ணியிருப்பான், இவனுக்கு ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லி டோனிக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க. பார்த்தா இப்போதைக்கு கேஸு கிட்டத்தட்ட முடிகிற மாதிரி இருக்குது. டோனி தான் கடைசியாக அந்த பொண்ணை பார்த்துருக்கான், அந்த பொண்ணை அடிச்சிருக்கான், கரெக்டாக அவன் இடத்துல அந்த பொண்ணு நடந்து போயிருக்கா, இவ தான் கொண்டுப்பான்னு சொல்லி கோர்ட்டு திருப்பி போகிறதா இருக்குது. இந்த பக்கம் நம்ம மீறணும் அவள் வீட்டில் ஹாப்பியாக இருப்பா, அப்போ அவளை பார்க்குறதுக்கு விலகு வந்துருப்பா. இதை பார்த்து அவளுக்கு அர்த்தமாக இருக்குது. சாரடி நான் ஒன்றும் வேணும் மாட்டுவில்ல, தெரியாமல் நடிச்சுன்னு சொல்கிறப்ப இளநடி இருக்குது, நானே எப்போ தப்பிக்கலாம் தான் பார்த்தேன், நீ தான் காப்பாற்றிட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறப்ப இவಳು சின்ன வீட்டில் இருப்பா. பசங்கள்லாம் தூங்க வச்சுட்டு அவர் ரூமில் படுத்துங்க தான் இருப்பா. அவள் ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா பாத்ரூமில் பைப் திறந்த மாதிரி இருக்குது. நம்ம திறந்துக்கலன்னு சொல்லி பாத்ரூம் திறந்து பார்ப்பா. பார்த்தா அந்த பாத் டப்பில் ஜெசிகா இருப்பா. இதெல்லாம் கனவு தான். இறந்து போன ஜெசிகா சங்கிலோட கட்டப்பட்ட மாதிரி இருக்குது. பாத் டப்பில் தண்ணி திறந்துட்டு தேமிச்சு படுத்துட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம மீன் பயமாயிருச்சு. திரும்பி பார்த்தா ஐயாவா இருப்பா. ஒரு செகண்ட் நம்ம மீன் கல் விட்டுரும். பார்த்தா ஜெசிகா காணா போயிடுவா. நம்ம மீனுக்கு இப்போ ஒன்றும் புரியாமல் இருக்குது. ஜெசிகாவை கொண்டது டோனி நினச்சோம், அவனை கோர்ட்டரை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டோம். ஆனால் அப்போ இதுக்கு ஜெசிகா நம்ம கனவில் வரா. ஒரு ஜெசிகா கொண்டது டோனி இல்லாமல் இருக்குமோ, இதை நம்மகிட்ட சொல்ல வரான்னு சொல்லி இவளுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. உடனே அடுத்த நாள் அங்கேருந்து வெயினை பார்க்க போவா. வெயின் பார்த்தா ஒரு குடியான மாதிரி இருப்பான். ஏன்னா இவன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் ஜெசிகா, அவள் இறந்து போனனால ஆல்ரூம் சோமாக இருப்பான். இதை பற்றி ஹீனிக்கு வருத்தமாக இருக்குது. என்ன வெயின் நீங்கள் சாரு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாமா, எதுக்கு இந்த மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டால் இப்போ தான் எனக்கு புரியுது. உன் புதுசாக என்ன பண்ணதுக்கப்புறம் நீ எவ்வளோ சோகமாக இருப்ப. ஆமாம் எதுக்கு இப்போ இங்கே வந்து கேட்டால் அதுவா டோனி இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களே, எனக்கு என்னமோ டோனி கொலை தோணுது. அது ஏதாவது தப்பாக இருக்குன்னு சொல்கிறப்ப இது பற்றி அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னது டோனி கொலை பண்ணியா, நீ தானே சொன்னேன்னு கேட்டால் ஆமாம் ஆரம்பத்தில் நான் தான் சொன்னேன், பட் போக போக இது வேறு ஏதாவது பண்ணிருப்பான்னு தோணுது. சரி நீ ரெஸ்ட் எடு, நான் வேறு ஏதாவது பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி இவள் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவா. அவள் கார்ட்ஸில் எடுத்துகிட்டு திரும்ப ஜெசிகாட்ட பேசலாம் ட்ரை பண்ணுவா. அப்போ அவள் கண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அவள் பக்கத்தில் பார்த்தா டேப் இருக்கும். அந்த டேப்லேருந்து சுட சுட தண்ணி வந்துருக்குமா. அந்த தண்ணியே பிளட்டு மாதிரி இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு லேக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. யாரோ ஒருத்தர் மண்டல் அடிக்கிற மாதிரி தெரியுது. அவன் கையில் ஒரு டார்ச் லைட்டும் மரசத்தில் எடுத்து நம்ம மண்டல் அடிக்கிற மாதிரி இருக்குது. கண் முடிச்சு பார்த்தா இதெல்லாம் கனவு தான். பட் இது ஏன் வந்துச்சுன்னு இப்போ புரியாமல் இருக்குது. ஆனால்
ஜெசிகா நம்மக்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறா. கண்டிப்பாக டோனி அந்த பொண்ணை கொண்டு வாய்ப்பு இல்லை, நான் போய் லாயரை பார்ப்போன்னு சொல்லி லாயரை பார்க்க போவா. பார்த்தா சமயம் மழை பெஞ்சிட்டு இருக்கோம். லாயரை பார்த்து லாயர் இந்த மாதிரி டோனி கண்டிப்பாக இந்த பொண்ணை கொடுக்க மாட்டான், இந்த கேஸை திரும்ப ரீஓப்பன் பண்ணு சொல்கிறப்ப என்னது ரீஓப்பன் பண்ணுமா, இங்கே பாருமா அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது, அதான் கேஸ் முடிஞ்சு போச்சுல, எதுக்கு நீ மும்முரமாக இருக்குன்னு கேட்டால் இவனே மிரட்ட ஆரம்பிப்பா. இங்கே பாருங்க லாயர், அந்த பொண்ணு காணாம போனப்ப கடைசி நீங்கள் அவளோட தான் இருந்தீங்க, அன்றைக்கி அந்த பார்ட்டியில் இருந்தப்ப நீங்கள் இந்த பொண்ணு கஷ்டம் பண்ணீங்க, அதை நான் பார்த்தேன், இதை வெளியே சொன்னால் என்னன்னு தெரியும்ல, உங்களை மாட்டி விடுவாங்க கேட்டால் இது பார்த்து லாயருக்கு வந்துருச்சு, சரிம்மா நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ இருந்து போயிட்டு வான்னு சொல்கிறப்ப இவಳು சரி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. மழையில் கரெக்டாக வீட்டுக்கு வரப்ப வீட்டு வாசலில் பட்டிக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்து இவளுக்கு ஆச்சரியமா இருக்குது, ஏன்னா பட்டி கடைசியாக ஜெயிலுக்கு போயிருந்தான், இவன் எப்போ ஜெயிலில் இருந்தான்னு சொல்லி இறங்கி படியை பார்க்க போவா. ஆனால் அந்த இடத்துல பட்டி இருக்க மாட்டான். இவளுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்குது. சரி வீட்டுக்குள்ளே போய் பசங்களுக்கு ஃபோன் பண்ணுவா. பக்கத்துட்டு படுத்த பசங்க வச்சுருப்பாங்க. இவளு ஃபோனை பேசிட்டே இருக்கிறப்ப இவளுக்கு தப்பு நடக்கமாக தெரிஞ்சிட்ருக்கு. ஆனால் அந்த பாட்டியை பார்த்து பாட்டி நைட்டு ஃபுல்லாக பசங்க கூட இருக்கட்டும், நான் மட்டும் தனியாக இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டில் தனியாக இருப்பா. அப்போ அந்த வீட்டுக்கு யாராவது வர மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்து வெயின் தாங்க வந்திருப்பாரு. ஹே வெயின் உங்களுக்கு என்னாச்சு, எதுக்கு நராத்திரி நீங்கள் வந்து கேட்டால் இல்லை நானும் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு டோனி கண்டிப்பாக அவளை கொண்டு மாட்டேன்னு தோணுது, நீ தான் யோசிச்சு பார்த்தியா, உனக்கு தெரிஞ்சவங்க கேட்டால் இல்லை நானும் எவ்வளோ யோசிச்சு பார்த்தேன், எனக்கு எதுவுமே தெரில, ஏதாவது பண்ணலாமல் கேட்டால் ஆமாம் அவள் இறந்து போன இடம் இருக்குல்ல, மேபி அந்த இடத்துக்கு போனால் உனக்கு ஞாபகம் வரலாம்ல, நம்ம இப்போ அங்கே போகலாமல் கேட்டால் என்னது இது நேரமா மழை வேறு அதிகமாக பெய்யுன்னு சொன்னால் இல்லை இது கரெக்டாக இருக்கும், நீ என் கூட வான்னு சொல்லி அவள் பணத்தை எடுத்தாங்களே அந்த ப்ராப்பர்ட்டி போங்க, சடனாக நம்ம ஹீரோயின் கால் டிக்கணுன்றவாளா. அப்போ வெயின் பக்கத்துலேருந்து நம்ம மீன் தூக்கிடுவான். அப்போ தான் வெயின் கையில் இருக்கிற டார்ச் லைட்டை பார்ப்பா. இந்த டார்ச் லைட்டை இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. சடனாக நம்ம மீனுக்கு ஒரு மெமரி மாதிரி வருது. இதுக்கு முன்னாடி கூட நம்ம மீன் வீட்டில் தான் பார்த்துருக்கும்ல அதே மாதிரி தான் இருக்குது. யாரை ஒருத்தர் கை எடுத்து நம்ம மீன் மடியில் அடிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா நம்ம மீனுக்கு உடம்பு ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு. அதுப்போ படி விழுவும் தெரிஞ்சிட்டு இருக்கா. இதை பார்த்து அவளுக்கு புரியாமல் இருக்குது. அவனை பக்கத்துலேருந்து ஹே உனக்கு என்னாச்சு, ஒன்றும் இல்லைன்னு கேட்டால் இவ்வளோ அமைதியாக இருப்பா. அப்படியே பக்கத்தில் போய் நினச்சி பார்த்தே இருப்பா. அப்போ தான் அவளுக்கு என்னாச்சுங்கிறது ஒரு விஷயம் தெரிஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலாக ஜெசிகா கொண்டது யாருன்னு பார்த்தா வெயின் தான். ஜெசிகா கொஞ்சம் அந்த மாதிரி பொண்ணு, நிறைய ஆண்களோட அந்த பொண்ணு பழக்கம் இருக்கும். ஸ்டார்டிங்கில் டோனோட கொஞ்சம் பழகிருப்பா, அந்த பார்ட்டியில் லாரோட பழகிருப்பாள். இந்த விஷயங்கள்லாம் வெயினுக்கு தெரிய வந்திருக்கும். கரெக்டாக டோனை இறக்கி விட்டு போனதுக்கப்புறம் இவ கூட்டி வந்துருப்பான். இங்கே பாரு இது ரொம்ப தப்பு, என்னை விட்டு வேற கூட பழகிருக்கே, இதுக்கு இது மாதிரி பண்ணுறேன்னு கேட்டால் இங்கே பாரு எனக்கு ஒன்று பிடிக்க நினச்சா உன்ன மாதிரி வார்த்தையெல்லாம் பிடிக்காது, எங்கள் அப்பா சொன்னாருக்காக தான் உன்னை மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டேன், நீயாச்சும் ஒரு மேரேஜ் ஆச்சு இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு வெட்டிங்கு தூக்கி வச்சிருப்பா. இதை பார்த்துன்னு செம்மையாக கடுப்பாயிருக்கும். கடுப்பானவன் ஜெசிகா போட்டு அடிக்க அமைச்சிருப்பான். ஜெசிகா கழுத்து நெரிச்சு அவளை சாவடிக்காம பார்த்துருப்பான். இந்த விஷயம் தான் அடின மீன் தெரிய வந்திருக்கும். கரெக்டாக மீன் ஒன்றா படுத்துவங்க போகிறப்ப யாரை ஒருத்தர் அவள் கழுத்து நிறுத்த மாதிரி இருக்கும்ல, இதெல்லாம் அப்போ அவளுக்கு இந்த விஷயம் தான். அவன் தான் கழுத்து நெரிச்சு ஜெசிகா சாவடிச்சு இந்த இடத்துல போட்டிருப்பான். கரெக்டாக டோனோட ப்ராப்பர்ட்டிங்கனால டோனி மாட்டிக்கிட்டான். இப்போ அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. எல்லாமே நம்ம மீனுக்கு இப்போ தெரிய வருது. அதை பார்த்து ஷாக்கில் இருக்கிறப்ப அவனு கேட்டு வைப்பான், என்ன ஆனி எது தெரிய வந்துச்சா, எதாவது பார்த்தியும் கேட்டால் இவ்வளோ ஷாக்கில் இருப்பா. இல்லை ஒன்றும் இல்லை வானா வாங்கிட்டு போவோம், நாளைக்கு செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்கிறப்ப அவனுக்கு புரிஞ்சு போச்சு. என்ன ஆனி என்ன நினச்சி நீ பார்த்தியா, சாரி என்னை மன்னிச்சிரு, நான் அவனு வேணும் உனக்கு இல்லை, தெரியாமல் ஏதோ அவசரத்தில் கொண்டேன், என்னை முடிச்சுன்னு சொல்கிறப்ப அவளுக்கு ஒரு பயமாயிரும். இல்லை நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் என்னை இங்கேருந்து விட்டுரு, நான் இங்கேருந்து போவேன்னு சொன்னால் ஹே நான் எதுக்கு உனக்கு கொல்ல போகிறேன், சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜெசிகா மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ஒய்ஃபை கிடைக்காம நீ கிடச்சிருந்தா ரொம்ப பேர்ந்துருப்பேன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஹாப்பியாக லைஃப் ஆடலாம், ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுன்னு சொல்கிறப்ப அவளுக்கு ஒரு பயமாக இருக்குது. இல்லவே நான் இங்கேருந்து போகணும், நான் இங்கேருந்து போகணுன்னு பயந்து வர பார்க்குறப்ப இது பார்த்து எனக்கு குழந்தை வருது. கையிலுக்கு டார்ச்சர் எடுத்து நம்ம மண்டியில் அடிப்பான். பார்த்தா நம்ம மீனுக்கு மண்டல ரத்தம் வந்துட்டுருக்கு. ரெண்டாவது வாட்டி எகன் கையை தூக்கி நம்மளை அடிக்கலாம் பார்ப்பானா. அப்போ யாரை ஒருத்தர் அவன் கை பிடிக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா பட்டி அவனை போட்டு புலவனம் புலந்து வெயில் அடிச்சு போட்டுருவான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம தப்பிச்சிருப்பா. பார்த்தா வெயில் அடிச்சு போட்டு காட்டில் வச்சுருவாங்க. நான் மீனும் பட்டியை பார்த்து பட்டி நீ எப்போ இங்கே வந்த, உனக்கு கடைசியாக போலீஸ் ஜெயிலுக்கு கூட்டி போனாங்களே எப்போ இங்கே வந்தேன்னு கேட்டால் நாங்கள் தப்பிச்சிட்டேன், எனக்கு அந்த இடத்துலக்கே பிடிக்கல, அதான் அங்கே ஓடிட்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அழுகுற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு கார் எடுத்துகிட்டு பிடிச்சதுன்னு போவா. பார்த்தா கார் டிக்கல் தான் வேண்டிருப்பான். இவ்வளோ பட்டியை பார்த்து சரி பட்டி நீங்கள் வெயிட் பண்ணு, நான் போய் உள்ளே போய் பாட்டுறேன்னு சொல்கிறப்ப இவங்களோட ஒரு கச்சிஃப் இருக்குது. பார்த்தா படத்தோட ஆரம்பத்தில் நான் மீன் கொடுத்துருப்பால அந்த கச்சிஃப் தான் இருக்கும். ஹே இது கச்சிஃப் தானே, திருப்ப கொடுக்க மறந்துட்டேன். அது போக ஆனி இது வரைக்கும் இந்த ஊர்லேருந்து யாருமே என்கிட்ட பேசினதே இல்லை, நீ ஒருத்தர் ஃப்ரெண்டாக அமைச்சு என்கிட்ட பேசினேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு உன்னால் முடிஞ்சது பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ அது கரெக்டாக தான் இருக்கும், சரி நீ உள்ளே போ, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப இவ்வளோ ஸ்டேஷனுக்கு போவா. போலீஸ்கிட்ட சொல்கிறப்ப அதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. பரவாயில்லம்மா தனியால் ஒரே பொண்ணாக இருந்து வேணும் பிடிச்சிட்டே ரொம்ப சூப்பர்னு சொல்கிறப்ப இல்லை சார் நான் தனியால் கிடையாது, பட்டி தான் நான் காப்பாற்றினா, அவள் வெளியே இருக்கன்னு சொல்கிறப்ப ஏம்மா அதுக்குலாம் வாய்ப்பே இல்லை, அவள் எப்படி இங்கே இருப்பான்னு கேட்டால் இல்லை சார் அவள் தான் ஸ்டேஷனில் எஸ்கேப் போயிட்டானா, இப்போடைய காரணம் இருக்குன்னு சொல்கிறப்ப இல்லைம்மா அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா நீ காலில் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்,
ஜெயிலே வரட்டான்னு சொல்கிறப்ப இதை பார்த்தா உண்மை புரியாமல் இருக்கு. உன்னை பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு அவன் கொடுத்தால அந்த கட்சி கொடுத்து பார்ப்பா. பார்த்தா அந்த கட்சி ஃபீவர் தான் இருக்குது. உன்னை வெளியே வந்து பார்த்தா கார் பட்டியாக இருக்க மாட்டான். ஆக்சுவலாக பட்டி காலையில் இறந்து போயிட்டான். நம்ம மீன் காப்பாற்றுறதா மட்டும்தான் ஆவி வந்திருப்பான். ஏன்னா உயிரோட இருந்த வரைக்கும் அவனை யாரும் கண்டுக்கவே இல்லை. நம்ம மீன் மட்டும்தான் ஒரு ஃப்ரெண்டாக கூட பழகினா அதை கடைசியில் காப்பாற்றுறதுக்காக ஆவி வந்திருப்பான். இதெல்லாம் பார்த்து அழுகுற மாச்சமாக இருக்குது. இப்போதைக்கு வெயினியை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஒரு வேளை இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. ஜெசிக்கு ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லி இவ்வளோ வீட்டுக்கு வருவா. பார்த்தா பசங்களெல்லாம் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்து இப்போயுமே அந்த பசங்க அவங்க அப்பா வார்த்தை தான் இருப்பாங்க. ஆல்பம் பார்த்துட்டு படுத்துங்கிறப்ப இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடனே அடுத்த நாள் பசங்களாம் கூப்பிட்டு அவங்க அப்பாவோட கலரிக்கு போவா. பார்த்தா அந்த மனுஷன் பேர் பென்னு. அவருமே பார்க்குற கிட்டத்தட்ட படுமாரியாக இருக்காரு. அவர் நினச்சி பார்த்துட்டு அவங்க பசங்களை அக் பண்ணிகிட்டு இருக்கா. இதோட தி கிஃப்ட்டுங்கிற இந்த உருப்பட முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் அப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.